நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுடைய நடுவை எங்களுக்கு நடித்திருடும். எங்கள் தீமை செய்ததை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திடும். எங்களை சோதனைகளையும் தீமை நிறுத்தித்திரடும். ஆம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே எங்களுக்கு ஆசிரியப்பட்டவள் நீரே, திருவீட்டின் கனியாகி இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. புனித மரியே, இயேசுவின் தாயை இந்த பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எழுந்திருந்து ஆவியருக்கு பாடலை பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஓற்றும் இந்த வேளையிலே, நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஓற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பு தகப்பனே, இந்த மாலை வெளியமாக மது பிரசன்ன பிரதேசத்தில் நிறைவாக இருந்து வழிநடத்த வேண்டுமா இந்த ஆராதனை முழுவதும் இந்த கருத்தை ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம். இது அன்பின் கிருபையின் தெய்வமிருந்து வர வேண்டும் என நினைத்திருந்த மக்கள் ஒருவரையும் தடைகளை அப்புறப்படுத்தி போட்டு அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் மது கரலை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். மது பிரசன்னம், மது கிருபையின் தெய்வம் எங்கள் ஒவ்வொருடைய இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உமது கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஆராதனை முழுவதும் கருத்தில் போடுகிறோம். வான்வெளியை சுற்றி தெரியும் பொல்லாதாவிகள்
இந்த ஜெபத்திற்கு தடை செய்திருக்கும் அந்த காலத்தில் இருக்கிறீர்கள் வேண்டாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த இடத்தில் இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவது நல்லது என்று அறிந்து ஒவ்வொருவரும் வந்தது ஆராதனை கலந்து கொள்வதற்கான கிருவியை கொடுக்கொண்டு மாற்றி பிடிக்கிறோம். அது தயவு பெரியது, அது அன்பு பெரியது, அது கிருவி பெரியது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயங்கொள்ளும் நல்ல பிதாவே. கருவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சத்தியத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்று என்றும் மாறிடார் தேவன் என்றும் மாறிடார், நேற்றும் என்றும் மாறிடார் தேவன் என்றும் மாறிடார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இன்றும் உன்னை நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. இன்றும் உன்னை நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா,
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்து என்னை வைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்து என்னை வைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் என்னை என்றும் காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் என்னை என்றும் காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோளை போல புரிந்து கொண்ட எங்கள் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எங்கள் ஏசையா. உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம இந்த ஆண்டில் ஒரு முக்கியமான நாளில் இருக்கோம் இல்லையா? என்ன நாள் அது? உயிர்ப்பு பெருவிழா. ஸோ இந்த இன்னைக்கு உயிர்ப்பு பெருவிழா தான் நமக்கு ஆண்டு கொடுத்த பெரிய பாடம் என்னன்னா, கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் பாடல் இருக்குல்லையா? கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம், கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே, அந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு. சார், நாம் இந்த உயிர்ப்பு பெருவிழா நாம் அறிந்து கொள்ள பெரிய ரகசியம், கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். அவர் எங்க இருக்காரு? கிறிஸ்து எங்க இருக்கார்? நமக்குள்ள இருக்கவர் ஆவியானவர் பிதாவின் வலப்பக்கம் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து பிதாவின் வலப்பக்கம் இருக்கிறார்னா நமக்கு அந்த இடத்துல இடம் உண்டா இல்லையா? உண்டு.
நமக்கு அதான் சொல்லலையா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கென ஒரு இடத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேன், வந்து உங்களை அழைத்து சொல்லி அன்று சொல்றாரியா. அப்ப நமக்குன்னு ஒரு இடம் அங்கே உண்டு. அந்த இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணும்போது நாம் அதற்கு என்னங்க நாம் தயாராக இடம் கொடுக்கணும். நான் என்னுடைய இஷ்டப்படியோ என்னுடைய சொந்த விருப்பப்படியோ நடந்தால் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. கிறிஸ்துவின் விருப்பப்படி செய்யும்போது, ஆவியானவர் துணையோடு நடக்கும்போது நாம் அந்த இடத்துக்கு செல்ல நம்மளால முடியும். ஏன்னா அந்த இடத்துல எப்படி இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அதே போல உயிர்த்தெழுந்து அந்த பரலோகத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்க முடியும். அப்போ அதுக்காக நம்ம ஆயத்த நாட்களில் இந்த 40 நாள் ஆயத்தப்படுத்தணும். இந்த நாள் முடிஞ்சு போச்சு, இதோட பழைய வாழ்க்கைக்கு போகலாமா? போகக்கூடாது. எப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ ஐக்கியமாக இருந்தோமோ, தொடர்ந்து அந்த ஐக்கிய வாழ்வுகள் நம்மை வளைத்து செல்ல அவரோட அப்படியே மெப்பு கொடுப்போமா? என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். அப்ப என்னை நடத்தி வந்தது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு கிருபை இல்லைன்னு நம்மளால நிற்க முடியுமா? இந்த கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அது ஒரு பாட்டு கூட ஒன்று இல்லையா, உங்க கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அப்ப கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்போ அவர் கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த வேலையிலும் நாம் இந்த நேரத்தில் எப்படி ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்து இந்த நாளில் ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நான் திரும்பி செல்ல அப்படியே ஆண்டோட முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுப்போமா? முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு வல்லமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்துவாயாக என்று ஆண்டவர் கூறியிருக்கிறாரே. அந்த முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் நம்ம கூட இருக்கிறாரே, அவரை பின்தொடரக்கூடிய பிள்ளைகளாக நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கண்மணி போல நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகிறாரே, ஒரு குறையும் இல்லாமல் இதுவரை நம்மை வழிநடத்தி வருகிற அந்த தகப்பன் இப்போது நம்மோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டுமாய் அவரோட ஒப்பு கொடுப்போமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. அதை உணர்ந்து பாடுமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தினேன், உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்கிறவர், எல்லாம் செய்து முடிப்பவர். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா
ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அவருடைய சித்தம் செய்வதற்கு இதயத்தின் ஏக்கம் என்று நாம் பாடினோம். ஆனால் சில நேரங்களில் அவருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருந்திருக்கோமே. என் பாரங்கள், என் சுமைகள் எல்லாம் அவரிடம் இறக்கி வைத்து விட்டோம். ஆனாலும் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற தவறிய நேரங்களுக்காக அவரிடம் மன வருந்தி மன்னிப்பு கேட்போமா? ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்கும் போது சொல்லும் வார்த்தை, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலகத்திலும் செய்யப்படுவதாக. புலகத்தில் நாம் தானே செய்ய வேண்டும். அந்த சித்தம் என்ன என்று அறிந்து நாம் செய்ய தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போமா? நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரே. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் சித்தத்துக்கு அடிப்படைந்து செய்யவும் நாம் தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமா? கல்வாரியின் பாடுகளை நாம் தியானித்தோம். யாருக்காக அவர் பாடுகள் பட்டார்? நம் ஒவ்வொருவருக்காகத்தானே. அவர் சிந்திய ரத்தம் வீணாக கூடாதே. அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து இறுதி வரை என் வாழ்வு இசையா உமக்குத்தானே என்று ஒப்புக் கொடுப்போமா? இறுதி வரை ஆண்டவரே நான் உன் சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளையாக இருப்பேனப்பா என்று அவருடைய வாக்கு கொடுப்போமா? இரக்கமும் உருக்கமும் நீதிய சாந்தமும் உள்ளவரே, நம் வாழ்வை அழிவு நின்று மீட்டவரே, அப்படிப்பட்ட வல்லமையில தகப்பன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தவறிய நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போமா? உன் சித்தம் செய்துதான் என் வாழ்வின் இயக்கம் என்று ஆண்டவரிடம் கொடுப்போமா? அன்பு இயேசுவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோமப்பா. நீர் இந்த பூமியில் பிறப்பதற்கென்று உமக்கென தாயாக தெரிந்து கொண்ட அன்னை மரியாள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். 12 அப்போஸ்தலர்களை உமக்கென தெரிந்து கொண்டேன். ஒருவர் வழி தவறி போனாலும் மீதி 11 பேரும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நாடெங்கும் சென்று நற்செய்தியை பரப்பினார்களே. அதன் பின் வந்த ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக புனிதர்கள் வாழ்ந்தார்களே. இன்றைக்கு நாங்களும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றப்படி பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று எங்களை முன்குறித்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை தவறிய நேரங்களுக்காக வருந்துகிற மாண்டவரே, உமது இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் உமது சமூகம் அமர்ந்து உம் சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் வழிநடத்துங்க ஆண்டவரே. கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தாவே, உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. பெருமையான பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு வேதத்தின் வழியாக பேசும் வார்த்தைகளை அறிந்து அதை செயல்படுத்த, அதன்படி நடக்க எங்களை கற்றுத்தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து வழிநடத்த வேண்டுமாய், அதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டுமாய் உமது சித்தம் எங்களுக்குள் நிறைவேற்றும் ஆண்டவரே. உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி கிடக்கிறோம் ஐயா. நீரே எங்களை ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 13 உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை
பிள்ளையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன் வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன் அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா இந்த பிள்ளையை ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா இந்த பிள்ளையை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என் அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் துருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் துருத்தியில் வைத்து நம்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே சபம் பாடினது போல உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லை. அப்ப ஆயுள் முழுவதும் நாம் கர்த்தருக்கு ஆத்துமாதாயம் செய்ய அவருடைய விருப்பப்படி நடக்க ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்து துதி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா கணுக்கால் அளவும் போதாதையா இடுப்பு அளவும் போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே நான் மிதந்து மிதந்து மகிழணுமே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே காயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே காயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் மாறுதலே சேரும் இடமெல்லாம் மாறுதலே செல்லும்
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் பொழுதரே கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசும் ஓடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய் கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் ஆயன் இயேசு ஆடினார் ஆதலால் பயமில்லை ஆயன் இயேசு ஆடினார் ஆதலால் பயமில்லை சாத்தான் பறிக்க முடியாது சாத்தான் பறிக்க முடியாது சபிக்கின்றேன் இயேசு நாமத்தில் சபிக்கின்றேன் இயேசு நாமத்தில் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம் வியாதி வறுமை வேதனை வியாதி வறுமை வேதனை எதுதான் தீர்க்க முடியுமோ எதுதான் தீர்க்க முடியுமோ தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் கலக்கம் எனக்கு கர்த்தர் துதித்து நாளெல்லாம் துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் தெய்வம் இம்மட்டும் கைவிடாதேவன்
மாட்டார் மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவித்தார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவித்தார் ஏந்துவார் என் தெய்வம். அவன் எழுந்து நிற்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தூயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா, வானாதி வானங்களுக்கு வீற்றிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மெய்யான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே, எங்களுக்காக மரித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்காக கசையடிப்பட்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்காக காரி உமிழப்பட்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, வானத்தையும் பூமியில் உண்டாக்கின தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வலோகாதிபதியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஞானத்தின் பிறப்பிடமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே, ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஏகோவா தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ராஜாவே, யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மெய்யான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தர் 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 ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே, ஹalleluya 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 பரிசுத்தர் 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 நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, பரலோக பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்த தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, அக்கினிமயமான தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, வானாதி வானங்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு சிலுவையில் சாவை ஏற்ற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், மரித்து மூன்றாம் உயிர்த்தெழுந்த தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மூன்று ஆண்டுகள் அறையப்பட்ட தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, 5 காயங்களை பெற்ற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் 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 நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, பரலோகம் தாயன் பேச்சு பரிசுத்தம் தாயன் மூச்சு, பரலோகம் தாயன் பேச்சு பரிசுத்தம் தாயன் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஏசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் ஏசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தனன 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 என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார், தனன 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 ஒரு மாற்றம் அடைந்து
பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தனன 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 தனன. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்டேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்டேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். தனன 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 தனன. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தனன 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 தனன. என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்வேன். என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்வேன். கூட்டி சென்றிடுவேன், கூட்டி சென்றிடுவேன். தனன 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 தனன. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. சென்ற காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனன 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 தனன. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, மக்களோட அனுபவி ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 அப்பா. இந்த நல்ல நாளை பொறுத்தீரே நமக்கு நன்றி ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அனைவரும் வந்து கூட்டுநூறே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே நமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒன்றாக கூடி ஆராதிக்கும் ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ தடயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா, நாங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள கிருபை செய்தீரே, அதற்காக நமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரப்படி எடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனை மகிமைப்படுத்தும் நேரம் இந்த நேரம். நாம் துணிக்க வந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்மை குறித்து இங்கே மற்ற பிள்ளைகள் வந்திருக்கார்கள் தேடிக்கொண்டு வந்திருக்கும் நேரம் இந்த நேரம். நம் மத்தியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யார் என்னை நம்பி கூப்பிடுகிறார்கள் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். நம் பக்கத்தில் இருந்து நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம விரோக்கிய ஸ்தோத்திரங்களில் ஏறெடுப்போம். ஏசப்பா என்று கூறுவோம், ஏசு ராஜா என்று கூப்பிடுவோம், ஏசப்பா என்று கூப்பிடுவோம். பக்கத்தில் நின்று என் மகன் என்னை கூப்பிட மாட்டாரா, என் மகன் என்னை கூப்பிட மாட்டாரா என்று ஏங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நம் எல்லோரும் துணியில் நின்று நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். காலையில கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு, என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு என்று கூப்பிட்டு கேட்டு விடுகிறார். அவர் காலையில் சத்தமா கூப்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பத்தி கவலை கிடையாது. ஏசப்பா என்று கூப்பிடுங்க, ஏசு ராஜாவை என்று கூப்பிடுங்க, ஏசப்பா என்று கூப்பிடுங்க. நாம் நம்மை தேடி வந்திருக்கப்பான்னு சொல்லுங்க. ஏசு ராஜாவை நமக்கு சொல்லுங்க, ஏசப்பா நமக்கு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கூப்பிடுறான்னு சொல்லுங்க. ஏசு ராஜாவை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா
உமக்கு நன்றி ராஜா. நம்ம நோக்கி ஸ்தோத்திரம் ஏழு வருஷத்துக்கு அர்த்தம் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பாவங்களை செஞ்சிருந்தாலும் அப்பா எங்களை மன்னித்து இந்த நேரத்தில் அப்பா கிருபையாக வந்து நிலைநிறுத்தி அர்த்தம் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பாவங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் மத்தியில் விளையாடி கொண்டிருக்கீங்க அர்த்தம் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையின் ராஜாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகத்துவமான தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினி நயமான தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்மத்தில் விளையாடி கொண்டிருக்கும் அந்த தேவனை நோக்கி ஆரம்பித்து கொண்டு இந்த பாடலை போடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி கொள்ளுங்கள். கண்களை திறக்காதீங்க, கண்களை திறக்காதீங்க, அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்க. நடத்தி கொள்ளுங்களா உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி கொள்ளுமையா உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி கொள்ளுமையா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லுமையா உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லுமையா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மக்கள் ஆணுக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப ஆராதனையில் அப்பா இந்த ஸ்தோத்திரங்களிலும் துதி ஆராதனை பகுதியும் நீ முழுவதுமாக இங்கே வந்து தங்கி உங்களுடைய பிரசனத்தினால் நீ நிரப்பினீரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் உலாவினீரே அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரச்சனத்தினால் இந்த இடத்தை நிரப்பி அப்பா எங்களுக்கு முழு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே நமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு சொல்லிட்டு அப்பா இந்த ஜெபாரவை முழுவதும் எங்கள் கூடவே இருக்க போவதற்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத் புத்தகம் நீதி தலைவர்களுக்கு அடுத்தது இருக்கு. 1 சாமுவேலுக்கு முன்னால் நியாயாதிபதிகள் நீதி தலைவருக்கு அடுத்தது ரூத். 4 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? ரூத் புத்தகம் 4 புத்தகம். முதல்ல யோசுவாவுக்கு அடுத்து நியாயாதிபதிகள் நீதி தலைவர்கள், அதுக்கு அடுத்தது ரூத் புத்தகம். வேதத்தில் நிறைய புத்தகங்களை பார்க்கிறோம். யோபு புத்தகத்தை யார் எழுதியது? யோபு புத்தகத்தை யார் எழுதியது? யாருக்கு தெரியாதா? யார் எழுதுறது? கெஸ் பண்ணலாமா யார் எழுதுறதுன்னு? யாரு? பேதுருவா? பவுலா? மோசே. இந்த பிறகு ஒரு கைத்தொட்டு மேலாம் மோசே. மோசே எழுதுனது எங்கே இருக்கணும் புத்தகம்? அது முதல் 5 புத்தகங்களை மோசே எழுதினார். இப்போ எங்கே இருக்கணும்? அது அங்கே இருக்கு. அது நடந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக விடுதலை பயணங்களுக்கு முன்னால், ஆதி ஆகமத்துக்கு அடுத்தது அது இருக்கணும். ஆனால் எங்கே வச்சுருக்காங்க? அது திருப்பாடலுக்கு முன்னால். ஏன் அங்கே கொண்டு வச்சுருக்காங்க? இதுதான் ஆவியானவர் தொகுத்து கொடுக்குற காரியம். யோபு நிகழ்ச்சியானது மோசே காலத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. ஆதி ஆகமத்துக்கு அடுத்ததான் கரெக்டாக இருக்கும். மோசே எழுதுகிற புத்தகம் அது. ஆனால் எங்கே இருக்குது? திருப்பாடலுக்கு முன்னால் கொண்டாந்து ஏன் வச்சுருக்காங்கன்னா, இந்த சத்தியங்கள்லாம் அறிந்த பிறகு அதை படித்தால்தான், நியாயாதிபதிகள் நீதி தலைவர்கள் இதெல்லாம் படித்த பிறகு அதை படித்தால்தான் அதோட அர்த்தம் இருக்குன்னு ஆவியானவர் தொகுத்து முன்னால் ஆதி திருச்சபையில் இருந்த நம்முடைய மூப்பர்கள் இவர்களை வைத்து அதை தொகுத்து எந்த இடத்துல இருக்க தொகுத்து வைத்திருக்கிறார். பிரைத்தலா. அது மாதிரி பவுலடியார் எழுதிய திருமுகங்களை பார்க்கிறோம். பவுலுடைய திருமுகத்தை முதல் திருமுகம் யாருக்கு எழுதினார்? ரோமேயர் தான். கொரிந்தியரா? இதுதான் நம்முடைய கத்தோலிக்க தெரிஞ்சவங்கிறது தான்.
இந்த கத்தோலிக்க தெரிஞ்சுக்கிட்டா பைபிள் பற்றி கேட்டால் எதுவுமே தெரியாது. நாமெல்லாம் ப்ரேயர் வர்ற மக்கள் வேதத்தை பற்றி அதிகமாக படிக்கணும். அதனால் நம்மளுக்கு நேராக படிப்புனா நெட்டில் போய் நிறையா செய்திகள் இருக்கும், அதை பார்க்கணும். இந்த மாதிரி ஜபங்கள் இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம தெரிந்து கொள்ளணும். அறிவுபூர்வமாக நாம் அதை தெரிந்து கொள்ளும்போது ஆவியானவர் நமக்கு அதை பற்றி வரும். தெசலோனிக்கேயர் எழுதுறது தான் முதல் எழுதுகிற திருமுகம். பவுலுடைய எழுதுகிற முதல் திருமுகம் எதுனா தெசலோனிக்கேயர் எழுது. ஏன் தெசலோனிக்கேயரை முன்னால் வைக்காமல் ரோமையர் புத்தகத்தை உடனே முதல்ல வச்சார் ஆவியானவர்? எதுக்காக வைத்தார்? ரோமர் புத்தகத்திலே ரட்சிப்பை பற்றியும் பிறையிடத்தார் ரட்சிப்பை பெறுவதை பற்றியும் ரோமர்கள் கிரேக்கர்கள் ரட்சிப்பை பெறுவதை பற்றியும் முக்கியம் கொடுத்துருக்கோம். தெசலோனிக்கேயர் எதை பற்றி கொடுத்துருக்கோம் அதுவும் தெரியாதா? ஆண்டுடைய வருகையை பற்றி மெயினாக ஆண்டுடைய வருகைக்கு தமிழ் தயார் செய்யணும். ஸோ அந்த சீரியலாக முதல்ல ரட்சிப்பு, அப்புறம் பாவ மன்னிப்பு, அப்புறம் விடுதலை, இப்படியே வரிசை, அப்புறம் கிறிஸ்துக்குள்ள அன்பு விசுவாசம், இதெல்லாம் பற்றி வரிசை கடைசி அங்கே வருவார் தெசலோனிக்கேயர் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு தயாரித்து சொல்லி அது வருது. அது மாதிரி இந்த ரூத் புத்தகம், ரூத் 4 அதிகாரம் எங்கே ஒன்று வச்சுருக்காங்க தான் நியாயாதிபதிகளுக்கும் நீதி தலைவர்களுக்கும் சாம்பியல் புத்தகத்துக்கும் நடுவில் கொண்டு வச்சுருக்காங்க. இந்த ரூத் புத்தகத்தில் பார்த்தால் ரூத்தை பற்றி ஒரு சின்ன கேரக்டர். ரூத் எந்த நாட்டு பெண்? மோவாவிய பெண். அவர் இஸ்ரவேல் தேசத்து பெண்ணே கிடையாது. ஏன் அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த இடத்துல? அவள் இஸ்ரவேல் தேசத்து பெண் கிடையாது. அவள் ஒரு நியாயாதிபதியும் கிடையாது. கடைசி நியாயாதிபதி யார்? சாமுவேல். நியாயாதிபதி தெபரால் இருந்தால் நீங்கள் பல பேர் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவள் அந்த இடத்தையும் வைக்கல. அதுக்கும் இதுக்கு நடுவில் கொண்டு வச்சிருக்காங்க. ஏன்? இதான் ஆவியானவர் தொகுத்து சொல்லும் ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ரூத் புத்தகத்திலே இன்றைக்கு நான் பார்க்க போகிறது வருகிற 3 பெண்கள் வருகிறாங்க. யாரெல்லாம் அந்த 3 பெண்கள்? நகோமி, ரூத்து, அன்னாளா, ஓர்பால், 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பெண்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏன் தேவன் இந்த ரூத் புத்தகத்திலே ஒரு அந்நிய தேசத்தை பெண்களை கொண்டாந்து வைத்தார் என்றால், ஆரம்ப காலத்திலே ஆசாரியர்கள் யார் ஆசாரியர்களாக இருந்தது? நியாயாதிபதிகள் முடிவு யார் ஆசாரியராக இருந்தது? நீதித்தலைவர்கள் முடிவு யார் ஆசாரியர்னா குருக்கள். யார் குருக்களாக இருந்தது? லேவியர் கோத்திரன். அவர்கள் தான் வர முடியும். வேறு யாரும் என்ன கிடையாது. ஆரோனின் கோத்திரங்கள் மட்டும்தான் யாராக வர முடியும்? குருக்களாக ஆசாரியர்களாக இருக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன? சாமுவேல் புத்தகத்தில் யார் இருக்கிறது? அதுக்கப்புறம் கடைசி நியாயாதிபதியாக யார் இருந்தது? சாமுவேல் இருந்தார். அவர் ஒரு ஆசாரியனாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்த ராஜ்யத்தில் ராஜாக்கள் வந்தார். யார் வந்தார்? ராஜாக்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ராஜாவாக இருந்தாரா, ஆசாரியனாக இருந்தாரா? குருவாக இருந்தாரா, ராஜாவாக இருந்தாரா? நியாயாதிபதிகள் வரைக்கும் எல்லாம் குருக்களாக இருந்தார்கள், ஆசாரியனாக இருந்தார்கள். பழைய மொழிபெயர்ப்படி சாமுவேல் புத்தகத்திலே சவுல், தாவீது, சாலமோன், எரேபியா, ரெகபியாம், இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது. எசேக்கியா வரிசையாக ராஜாக்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தாரா? எப்படி இதுதான்? இது அரசராக வந்தார். ஆரோனின் கோத்திரத்தில் அவர் வந்தாரா? எல்லாம் கேட்டிருக்கு. பரவாயில்ல. என்ன பண்ணியிருந்தாரு? மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி. மெல்கிசேதேக் முறைமைனா என்னது? நீங்க குருப்பட்ட வாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக் முறைமைப்படி என்னென்ன குருவாக்கு சொல்லுவாங்க. ஆரோனின் முறைப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஆரோனின் முறைப்படி ஒன்லி குரு மட்டும்தான். ஆனால் மெல்கிசேதேக் முறைமைப்படி பார்க்குறப்ப எப்படி? ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். கத்தோலிக்க திருச்சபை 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னால நம்ம இறை மக்கள்லாம் ஏதோ பாவம் செஞ்சவங்க மாதிரியும் பணியாளர்கள்லாம் பரிசுத்தவான்கள் மாதிரியும் ஒரு பிம்பத்தை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அது உடைக்கப்பட்டது. நேற்று வியாழக்கிழமை திருப்பலிக்கு வந்தவங்க தெரியும். குருத்துவத்தை பேசுகிற 2 குருத்துவம் சொன்னார். பாரு, என்ன குருத்துவம் சொன்னார்? பொது குருத்துவம், பணி குருத்துவம். 2 குருத்துவம் தான். அதனால இப்போ அப்போ நாமும் மெல்கிசேதேக்கு முறைமைப்படி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்போ என்னத்தான்? ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் குருக்களாகவும் நாம் இருக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகளுக்கு ஒன்லி ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் ராஜாக்கள். ஆனால் ராஜாவும் லேவியராகவும் குருவாக இருப்பது புதிய ஏற்பாட்டின் ஒரு கிறிஸ்தவம். இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவத்தை கொண்டாந்து எங்கே உள்ள வைக்கிறாங்க? ஆசாரியர்கள் நடந்த நியாயாதிபதிக்கு முன்ன பின்னாலையும்
ராஜாக்கள் ஆளுகிற சவுல் தாவீதுக்கு நடுவில் பின்னாலே கொண்டாந்து வச்சு இந்த யாரை கட்டுறாங்க? ரூத்தை. ஏன் ரூத்தை கொண்டாந்து காட்டுறாங்க? ரூத் ஒரு மோவாபி பெண். ஏன் அவளை கொண்டாந்து காட்டுறாங்க? அது கரெக்ட். அது புறஜாதி மக்களுக்கும் இந்த திருச்சபை உண்டு என்பதை எப்ப காமிக்கிறாங்க? ஆசாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதி மக்கள் திருச்சபை உள்ள வரணும். நாமெல்லாம் புற இனத்தை சேர்ந்த மக்கள் திருச்சபைக்குள்ள வர. அதை எந்த இனத்தை கொண்டு காட்டுற வரும்? ஆண்டோர அருவருக்கப்பட்டு 10 தலைமுறைக்கு இது கூட யாரும் சம்பந்தம் கூடாதுன்னு மோவாபிய புத்திரர் ஆண்டவர் சொன்னார். ஏன்? மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் ஆண்டவருக்கு அருவருக்க சந்ததி. லோத்தின் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2 பேரும் உலகமே அழிஞ்சு போச்சு நினைச்சு தகப்போடு உறவு கொண்டு பெற்றுக்கொண்ட சந்ததி தான் அம்மோன் புத்திரரும் மோவாபின். இது கூட 10 தலைமுறை வரைக்கும் யாரும் தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு இணைச்சட்ட நூலில் மோசே ஒரு சட்டத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததியில் ஒரு பெண்ணை கொண்டாந்து சேர்க்கிறார் என்றால் புறஜாதி மக்களை திருச்சபைக்குள் கொண்டு வந்து சேர்த்து எதுக்கு நடுவில்? ஆசாரிகளுக்கும் ராஜாக்களிடையே என்ன மரபை கொடுக்கிறாரு? மெல்கிசேதேக்கு முறைப்படி புற இனத்தாருக்கு ஒரு சபை உண்டு. புறஜாதி மக்களுக்கு ஒரு சபை. நாமெல்லாம் இன்னைக்கு புறஜாதி மக்கள், அவன் இஸ்ரேல் மக்கள் அல்ல. ஆனால் ரூத் புத்தகம் ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதி விட்டு வைக்காதபடி பிரஜாதி மக்களுக்கும் ஆண்டோடைய வார்த்தை உண்டு. அவர்களும் ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அது உணர்த்த யாரை கொண்டாந்து சேர்க்கிறாங்க? மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை கொண்டாந்துங்க சேர்த்து 4 அதிகாரம். நம்ம பெரிய புக்கு கிடையாது. 4 அதை கொடுத்து ஆண்டவருக்கே பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம் எங்கே வந்துருச்சு? பழைய ஏற்பாட்டு ஒரு நிழலாக இங்கே இருக்கிறது. அந்த திங்கிங்களை நாம் படித்தால்தான் வேதங்களை அதோட சத்தியங்கள் புரியும். இதெல்லாம் பழைய ஏற்பாடு சத்தியங்கள் நமக்கு புரியவே புரியாது. பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மோவாபி பெண் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு முறைமைப்படி குருவாக வந்தார். அவர் குருவாக வந்தாரா ராஜாவாக வந்தார்? இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்தாரா அல்லது குருவாக இருந்தார்? குருவாக இருந்தார். நல்ல ஒரு பதில், கை தட்டு. அவர் ராஜாவாக வந்துட்டாரா வரலையா? எப்போ வந்தார்? இனிமேல் தான் அவர் என்ன பண்ணாரு? அதனால அவர் பிறக்கும் போதே யூதரின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? இறந்த பொழுது பிலாத்து எழுதி வைக்கிறானது யூதரின் அரசன். கிளியரா எல்லாருக்கும் ஒரு இண்டிகேஷன் கொடுது. ஆனால் குருத்துவப்படி அவர் முடித்துட்டார். ஆனால் ராஜாவாக 1000 வருட அரசாட்சியில் திரும்பி என்ன பண்ணாரு? வருவார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஞாபகப்படுத்துவதால் இந்த புத்தகம் ரூத்தின் புத்தகம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ரூத்தை பற்றி ஒரு பெண்ணு, மோவாபி பெண்ணு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போறது ஒரு ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். இந்த ரூத் புத்தகத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் ஆசாரிய குருத்துவம் என்பது யாருக்கு உரியது? இன்னைக்கு பிரஜாதி மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் அங்கேயே ஓபன் பண்ணி வச்சுட்டார். ஆனால் இது நமக்கு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இல்லை என்று 2ஆம் வத்திக்கான் சொல்லிட்டு இருந்தாங்க. பலிபீடத்துக்குள்ளேயே பொதுமக்கள் இறைமக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்து கிராதியை போட்டு மூடி பூட்டு போட்டு வச்சிருந்த காலங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கு அப்படியான நிலைமையெல்லாம் கிடையாது. இன்னும் இந்த மாமன்றம் போட்டுவிட்டால் ஒருவேளை பெண்கள் குருக்களாக மாறலாம் என்ற காரியம் கூட வரலாம். நம்ம எதுவும் ஆண்டவர் அப்படி ஒன்றும் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிரச்சனை தான், நேற்று பிரச்சனை பெண்களை பற்றி அதிகமாக பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு நேற்று நைட்டு பேசுகிறேன். ஏன் இதெல்லாம் பேசுகிறார் என்றால் மக்கள் மத்தியில் செய்திகள் தானே சேரணும். பெண்கள் குருக்களாக மாறுவதற்கு தயாராகணும். மற்ற பிரிவினை சபையெல்லாம் பெண்கள் குருக்களாக இருக்கிறார். சிஎஸ்ஆர் இருக்கட்டும், லுத்தரனாக இருக்கட்டும் குருக்களாக இருக்கிறார்கள், ஆயர்களாக இருக்கிறார்கள், அதிமேற்றியாளர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க தெரிவிப்பில் அது இன்னும் இல்லை. ஒருவேளை இந்த மாமன்றத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படலாம். அதில் நம்ம எடுக்கப்படலாம்னு சொல்ல முடியாது, எடுக்கப்படும் நாம் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ரூத் புத்தகத்தின் ஒரு முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த கோணத்தில் இதை பார்க்கும் பொழுதுதான் இந்த 3 பெண்களை வைத்து ஆண்டவர் என்ன சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பது தெரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் ஒரு சபையின் அடையாளமாக ரூத்தை கொண்டு வந்து இங்க என்ன பண்ணாரு? சரி, அந்த சபை யார்? எந்த சபை? நாம் இருக்கிற புறஜாதியார் இருக்கிற சபை. இஸ்ரேல் தேசத்து மக்கள் இல்லாமல் புறஜாதியா இருக்கிற மோவாபிய பெண்கள் அருவருக்கத்தக்க சங்கதி, அந்த சங்கதியை கூட ஆண்டவர் சபையை உணர்ந்து சேர்த்துக்கிறார். அப்ப ரூத்தின் புத்தகம் முடியும் பொழுது ராஜாக்கள் புத்தகம் ஆரம்பிக்கும். அப்ப ரூத்தோட கதை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன ஆரம்பிக்குது? ராஜாக்கள். அப்ப இந்த சபைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா அடுத்தது என்ன வரும்? அடுத்தது 1000 வருட அரசாட்சி. இன்னைக்கு சபைகள் எல்லாம் இன்னைக்கு கூடி இருக்கிறோம்.
சபைகள் மொத்தமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லு. சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதில் உள்ள மெம்பர்ஸும் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் 1000 வருஷ அரசாட்சி அவரோடு சேர்ந்து அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் சபைகள் பூமியில் இருக்கும். எங்கே இருக்காது? இந்த சபைகள் மீண்டும் பரலோகத்துக்கு, அதோட சபையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பூமியோடு முடிக்கிறது தான். அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் சர்ச்சஸ் நிறைய நடக்குது. எல்லாம் நிறைய சர்ச்சை நடக்கும். ஆனால் அவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று அதோடு முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ரூத் புத்தகத்தை அந்த கோணத்தில் நான் வாசிப்போம். ரூத் புத்தகம் 1 ரூத் சாப்டர் 1 verse 1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த, யூதேயாவில் எங்க இருக்குது? இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த மக்கள், இஸ்ரவேல் யூதேயா மக்கள். ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்துக் கொண்டு மோவாப் நாட்டிற்கு சென்றார். யாரு போனது மோவாப் நாட்டுக்கு? அவர் பேரு, அவரது மனைவியின் பேர் என்ன? எதற்காக? பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அங்க பஞ்சம் ஏற்பட்டது என்று எங்கே புறப்பட்டு போனார்கள்? மோவாப் தேசம் அருவருக்கிற தேசம், ஆண்டவர் அருவருத்த ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு மேல இவங்க போகலாமா? இவர்களுக்கு ஆண்டவர் தேசத்தை கொடுத்திருக்கிறார். நகோமிக்கு ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். நகோமி எங்க இருந்திருக்கணும்? பஞ்சம் இருந்தால் ஆண்டவர் வழியை காட்டுவார். அங்க ஆண்டவர்களை எங்க வச்சு ஆசீர்வதித்தாரோ அந்த இடத்துல தான் இருக்கணும். எங்க நோக்கி போறா? அங்கே சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கணவனையும் தன் 2 பிள்ளைகளையும் கூட்டினா நகோமி போகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஒரு இடல் வரும் வாழ்க்கையில். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்துச்சா இல்லையா? யோசேப்பு காலத்தில் யோசேப்பு கஷ்டம் வந்துச்சா இல்லையா? 13 வருஷம். தாவீது காலத்தை வனாந்தரத்தை சஞ்சரித்து கொண்டு இருந்தானா இல்லையா? தாவீது இருந்தாரா இல்லையா? ஈசா காலத்தில் பஞ்சம் வந்துச்சா வரலையா? அப்போ இயேசு கிறிஸ்துவால வனாந்தரத்தில் இருந்தாரா இல்லையா? பவுல் அது மாதிரி சுற்றி திரிஞ்சாரா இல்லையா? அப்போஸ்தலர்கள் அது மாதிரி சுற்றி தெரியலையா? எல்லாருக்கும் கஷ்டம் இருந்தா இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அதுக்காக ஒரு இடத்த விட்டு ஓடி போனாங்களா? ஏன் ஓடி போல? கர்த்தர் அவர்களை எங்கே இருக்க வேண்டும் என்று வைத்தாரோ அங்கே இருக்கணும். அங்கே இருந்ததுனால தான் யாருக்கு கஷ்டம் வந்தது? ஆபிரகாமுக்கு கஷ்டம் வந்தது, யோசேப்புக்கு கஷ்டம் வந்தது, தாவீதுக்கு கஷ்டம் வந்தது. தாவீது வேற நாட்டுக்கு தப்பி ஓடி போய் இருந்தானா அவன் நிம்மதியாக இருந்திருப்பான். எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கணும். அங்கே கஷ்டங்கள் வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு, ஒவ்வொருத்தரும் இல்லைன்னா சொல்லலை. அங்கே போனால் ஒவ்வொருத்தர் போனால் அந்த கோயிலுக்கு போனால் சரியான, இந்த கோயிலுக்கு சரியான, எந்த கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொருத்தர்கள் இருந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் போய் இன்னொன்று. இப்போ நகோமி இங்கே எதை தேடிவா? ஆசீர்வாதத்தை தேடி போகிறாள். சாப்பாடு வேணுங்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் 95% ஆலயத்தை எதுக்குறார்கள்? எதுக்கு வராங்கள்? அந்த ஊழியத்தை போய் ஜெபம் பண்ணா கடன் தொலை நீங்கன்னா அங்கே ஒரு கியூ நிற்கும். அந்த கோயில் போனால் பிள்ளை பாக்கியம் கிடைக்குச்சா அங்கே ஒரு கியூ நிற்கும். அங்கே மக்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் நடந்து போகிறோம், முட்டி போட்டிக்கிட்டே போகிறோம். நாங்கள் அந்த ஊழியக்கார காணிக்கை கொடுப்போம், எல்லாமே செய்வாங்க. ஏன்? ஏன்னா எதுக்காக? ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு நம்மில் 95% கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்துக்காகவே என்ன பழகம் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பிரிவினை சபை பெந்தகோஸ்து சபை பார்த்தா இன்னைக்கு இந்த சபைக்கு போவாங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை அந்த பாஸ்டர் போவாங்க, அந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் போவாங்க, இந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் போவாங்க. நம்முடைய மக்கள் இந்த கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயிலுக்கு போவாங்க, கிடைச்சா காளியம்மன் கோயிலுக்கு போவாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையே ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படித்தான் நகோமி ஆசீர்வாதத்துக்கு என்று என்ன பண்ணாள்? தன் குடும்பத்தோடு அங்கே போய் அங்கேயே தங்கிவிட்டான். வாங்கிட்டு திருப்பி என்ன பண்ணல? வர தாய் வீட்டுக்கு திருப்பி வர. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மை ஒரு சபையில் வைத்திருந்தார் என்றால் அங்கே ஒரு கஷ்டங்கள் வரும். ஒரு வியாபாரம் கொடுத்திருக்கலாம், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வலிமையை கொடுத்திருக்கலாம், ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம், ஒரு பிழைப்பை கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும். இல்லைன்னு ஆண்டவர் எங்கே சொல்லும். அதுதான் அதை விட்டுட்டு ஓடுவது என்பது, அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஓடுவது என்பது நகோமி ஓடின மாதிரி ஆகி போச்சு. ஓடுறது என்னாச்சு? அங்கே போய் யாரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க? பசங்களுக்கு
மோவாபிய பெண்கள். அடுத்த தப்பு, ஒரு தப்புக்கு போன அடுத்தது என்னாச்சு? முதல் தப்பு எங்கே உங்களை ஆண்டவர் இருக்க வைக்கிறாங்க இருக்கணும். நாம் கத்தோலிக்க தெரிஞ்ச ஊழியம் செய்யும் நிறைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எவ்வளோ பிரச்சனை, இந்த ஊரில் வந்த பிறகு எவ்வளோ பிரச்சனைகள், அதுக்காக விட்டுட்டு என்ன பண்ண முடியாது. ஏன் ஆண்டவர் கஷ்டத்தை அதை நான் நிலைத்திருக்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் பார்க்கறோடைய கஷ்டத்தை விட்டுட்டு ஓடுறவனால ஆண்டவர் பார்க்குது. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வியாபாரம் கொடுத்துருக்கலாம், ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கலாம், இல்லாது ஒரு தொழிலை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வேலையை பார்க்கலாம். இந்த வேலையில் மேலே உள்ளவனும் திட்டலாம், கீழே உள்ளவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு விட்டுட்டு ஓடிவிடக்கூடாது. நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் ஓடிவிடக்கூடாது. ஆண்டவரத்தில் எந்த ஊழியத்தை கொடுத்துருவாரோ அந்த ஊழியத்தை அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணணும், அதில் பாடுகள் வரும். ஏன் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறே, பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறே, தொடர்ந்து ஓடுகிறேன் நான், தொடர்ந்து ஓடுகிறேன் நான். எதற்காய் பிடித்த கட்டினோ அதை பேசிக் கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன் நான், ஆசையை தொடருகிறேன். வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். முதல்ல 19. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இப்ப எங்கெல்லாம் பெத்லகேமுக்கு திரும்பி வராங்க. எதுக்கு திரும்பி வராங்க? எதுக்கு திரும்பி வராங்க? நகோமியும் ரெண்டு பசங்களை அங்கே கேள்விப்படுற வார்த்தைங்க 6ஆம் வசனம் கேளுங்க வார்த்தைங்க. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். எதுக்கு புறப்பட்டாப்ப? எங்க ஆகாரம் கிடைக்குதுப்ப? முதல்ல எங்க ஆகாரம் கிடைச்சிட்டு போனா, இப்ப எங்க கிடைக்குது? அவளுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி அலையும் ஒரு கூட்டம். கிறிஸ்தவர்களே நிறைய பேர் இருக்காங்க. எங்க ஆசீர்வாதம் கிடைக்குதோ, எங்க ஆசீர்வாதம் கிடைக்குதோ, எங்க போனா கடன் தொல்லை பிரச்சனை அங்க ஓடுறது, எங்க போனா வீடு கட்டுறவங்க அங்க ஓடுறது, எங்க போனா கல்யாணம் சொல்றா அங்க ஓடுறது, எந்த ஊழிய காட்ட சொன்னா எனக்கு வேலை கிடைச்சதோட அங்க போய் என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணுது. இல்ல நம்முடைய மக்கள் கத்தோலிக்க மக்கள் இருந்தால் ஆலயங்களை தேடி செல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். யாரையும் தேடி செல்வதில்லை, ஆண்டவரை தேடி செல்வது. எங்கேயும் ஓட வேண்டியது இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைய நாளிலுமாக இந்த நகோமி மாதிரி ஆசீர்வாதத்தை தேடி அலையும் கூட்டமாக நம்முடைய விசுவாசிகளும் ஊழியர்களும் பலர் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்துக்கு எனக்கு என்ன லாபம்? ஊழியத்துக்கு எனக்கு என்ன? இந்த திருச்சபையில் என்னை மேன்மைப்படுத்தவே மாட்டாங்க, இந்த திருச்சபையில் என்னை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அதனால் எங்கே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்குதோ, எங்கே எனக்கு நான் ஊழியத்துக்கு கூட காத்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு நான் என்ன போவேன் என்று ஊழியக்காரனாக இருக்கேன். விசுவாசிகளாக இருந்தால் எங்கே போனால் எனக்கு பணம் கொடுக்குறாங்களோ, பொருள் கொடுக்குறாங்களோ, ஆசீர்வாதம் கொடுக்குறோம், அந்த இடத்தை நான் என்ன பண்ணேன், நாடி செல்வேன். இப்படித்தான் நகோமி இருந்தால். பிரைஸ் தி லார்ட். அங்கே என்ன பண்ணா, முதல்ல அங்கே போனால், அங்கேருந்து திருப்பி என்ன பண்ணா, இங்கே வந்தா, திருப்பி வேற எங்கே இடம் கிடைச்சா என்ன பண்ணிப்பா, இங்கேயும் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறது. இப்படியாக அலைந்து கொண்டிருக்கும், ஆசீர்வாதத்தை கண்டு அலைந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம். ஆண்டவரை தேடி ஆரம்பத்தில் கிறிஸ்தவ விசுவாசம் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு காரியத்தை வைத்து தான் ஆண்டவருக்குள் வரும், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதுவே ஒரு லைஃபாக மாறிவிடவே கூடாது. ஆண்டவரை ஏதாவது ஒரு பிரச்சனை மூலம்தான் ஆண்டவரை தேடி அவர் நமக்கு சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், கடன் பிரச்சனை தீர்ப்பார், திருமணம் செய்து வைப்பார், பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார்னு ஒரு காரியத்தை வைத்து தான் ஆண்டவரத்தை எல்லாரும் வரும். வந்த பிறகு யாரை பற்றி கொள்ளணும்? ஆண்டவரை பற்றி கொள்ளும். அதை பற்றி கொள்ளாமல் தொடர்ந்து நாம் அற்புதத்தை இங்கே விட்டுட்டு அங்கே விட்டுட்டுங்கன்னு இப்படியே நாம் சுற்றி கொண்டு அலைந்து தெரிந்து கொண்டதமானால் நகோமியின் மல திரிப்பதா நான் இங்கே நிறைவுள்ளவளாக இங்கேருந்து சென்றேன், திரும்ப எப்படி வர குறைவுள்ளவளாக நான் என்ன பண்ணேன், வெறுமையா. இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. ஆசீர்வாதத்தை தேடி யாரும் அலையாதீங்க. இப்படித்தான் இருக்கும். அப்பம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, நகோமி மாதிரி ஒவ்வொரு இடங்களாக சுற்றி தெரிந்து கொண்டுதான் வெறுமையாகத்தான் திரும்பி வர வேண்டும். வந்தா என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறா என்று அழைகள். என ஆண்டவனுக்கு கசப்பான அனுபவங்கள் என்ன பண்ணிருக்காரு, இதுதான் கிடைக்கும். பஞ்சம் இருக்கா, இருங்க. அங்கேயே ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்தப்ப எங்க போனாரு, என்னாச்சு, எகிப்துக்கு போய் பிரச்சனை ஆகி போச்சு. அனுச்சாகலையா? ஈசா காலத்தை பஞ்சம் வந்தது,
விட்டு ஓடி போனாரா? ஓடி போனாரா? அந்த ஊர்லயே அவர் இருந்தார். கடைசி என்ன பண்ண எல்லாரும் வந்து கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். அபிமெலேக்கின் ஆட்கள் வந்து என்ன பண்ண அவர்கிட்ட பேசுறாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நிச்சயமாய் மோடி இருக்கிறார், நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனால உனக்கு சமாதானம், எங்க மேல எதுவும் பண்ணிடாது. அவன் சமாதானம் அவன் தேடி வரான். அப்ப ஈசாக்கு பஞ்சகாலத்து ஊரை விட்டு என்ன பண்ணல, தாவீதுக்கு பிரச்சனை வந்த போது இஸ்ரவேலை வெளியே ஓடல. சவுலுக்கு பயந்து போனதுல இஸ்ரவேலுக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், அங்கே சுற்றி சுற்றி இருந்தார். ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஓடி போகிற ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நாம் கையீடு வேலை ஆஸ்வதிக்கப்படாதபடி இருக்கும்படி இன்னொரு இடத்துக்கு எதுக்கு தாண்டி போக வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நகோமி ஆண்டு பற்றி இப்படிப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் உண்டு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் உண்டு, கிறிஸ்தவ சபைகளும் இன்றைக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பணங்களுக்காக மட்டுமே நடத்தப்படும் சபைகள், பணங்களை மட்டுமே குறிவைத்து நடத்தப்படும் ஆலயங்கள் உண்டு. நம்முடைய ஆலயங்கள் நிறைய உண்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நமக்கு தெரியும். நான் எப்படி மற்றவர்களை விட்டு நாம் கொல்லப்பட வேண்டியது, நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவரை தேடி நான் போகிறேன்னா ஆசீர்வாதத்துக்காக நான் ஒரு இடமா சுற்றி தெரிய வேண்டி இந்த கிறிஸ்துவ ஒரு பகுதியானவர் நகோமியை போல் இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்கிற கிடைச்ச நகோமிக்கு கணவனை இழந்தா, மகளை இழந்த, 2 மகனை இழந்தா, 2 மறுமலை விதை வேணாங்க, ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணா இப்படித்தான் கடைசியாக வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு இப்படி தேடி அலைவர்களாக நாம் இருந்தால் நம் வாழ்க்கையை பாதையை நாம் மாற்றிக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். 1:10 வாசிப்போம். உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட. இப்ப 2 பேரையும் நகோமி கூட்டிட்டு பெத்லெஹேமுக்கு வர்றப்ப என்ன நடக்குது வாசி திரும்பி பார்த்துப்போம். என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளையை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். இப்ப நகோமி 3 பேர் வர்றப்ப என் மக்களே நீங்க திரும்பி போங்க, 2 பேரையும் பார்த்து என்ன பண்றா நகோமி சொல், யார் ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து 2 பேரும் திரும்பி போங்க. ஏன் திரும்பி போங்க என்றால், நீங்கள்லாம் மோவாபிய பெண்கள், இஸ்ரவேல் தேசத்தை தான் உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, திருமணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் மோவாபியர் திருமணம் செய்வது கிடையாது. ஆண்டு கொடுத்த சாபத்தினால் யாரும் திருமணம் செய்வது கிடையாது. திரும்பி போங்க. அவருடைய முறை, மோசேயின் முறைமைப்படி யாரு நகோமியின் பையன்கள் தான் யாரை திருமணம் செய்ய முடியும், அந்த பெண்களை திருமணம் செய்யணும். அதனால் இனிமேல் இன்னொரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்று அவர்கள் பெரியவராக நீங்கள் சும்மா இருந்து வாழ்க்கையை இழந்து போயிடக்கூடாது. உங்கள் தேசத்துக்கு போங்க, அங்கே மோவாபியத்தில் என்ன சட்டம் இருக்கோ அதுபடி நீங்கள் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு குடும்பமாக இருங்கள், இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணா யார் சொல்லுது, நகோமி சொல்லுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்பத்துக்காக இவர்கள் வந்தவர்கள் இப்போ என்ன சொல்றாரு நகோமி, இங்க வந்தா உங்களுக்கு என்ன இல்லை, எதிர்காலம் இல்லை. என்ன இல்லை, எதிர்காலம் இல்லை. வாழ்க்கை என்று சொல்ல என்ன இல்லை, எதிர்காலம். இங்க வந்தா விதவை மாதிரி உட்காந்துருக்கணும், சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு பிள்ளைங்க கிடையாது, ஒன்றும் கிடையாது, கடைசி அனாதை இருந்து நீங்கள் சாகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற நீ உழைச்சி தான் சாப்பிடணும், வேறு யாரும் உழைச்சி உனக்கு கொடுக்க உனக்கு ஆம்பளை வீட்டில் கிடையாது, எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. ஆனால் இருக்க வரைக்கும் தனியாக இருக்கணும். பிள்ளை குட்டிகள் வந்து பராமரிக்க முடியாது, பிள்ளை குட்டிகள் பெற்றதுக்கும் உன்னை பராமரிக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் உனக்கு இங்கே ஒரு எதிர்காலம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, எதிர்காலம் கிடையாது. 2 பேர்கிட்டையும் சொல்கிறான். அடுத்ததுல 2 பேர்கிட்டையும் அடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் சத்தமிட்டு எப்படி அழுதார்கள், அதிகமாய் அழுதார்கள், அதிகமாய் அழுதா. ஏன் அழுதாங்க? ஐயோ வாழ்க்கை இல்லாமல் போச்சு. என்ன நம்பிக்கையோட வந்திருக்காங்க அவங்க? அங்கே போனால் யாரோ ஒருத்தரை கல்யாணம் மட்டும் ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிற எண்ணத்துலாம் வந்தார். எதிர்காலம் இல்லை என்ற உடனே 2 பேரும் சத்தம் போட்டு என்ன பண்ணார்கள், அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஓபியாள் தன் மாமியை என்ன பண்ணா, முத்தமிட்டு போனாள். எங்க போனா, அவ வீட்டுக்கு என்ன பண்ணா, ஏன் திரும்பி போனா, இங்கே வந்த வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நம்மில் பலரும் இப்படித்தான். இந்த திருச்சபையில் இருந்தால் நான் ஒரு விசுவாசியாக தான் இருக்கணும்,
நான் அங்கே போனால் ஒரு பாஸ்டர் ஆகிடுவேன், இங்கே போனால் அந்த சாமியாரை பிடிச்சா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், இல்லை பங்கு பெறல பெரிய ஆள் ஆகிடுவேன், இல்லை வின்சென்ட் பால் சபையை பெரிய ஆடுவேன். எனக்கு இந்த இடத்துலலாம் பெரிய ஸ்கோப்பே கிடையாது, எதிர்காலமே கிடையாது. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கோ விசுவாச வாழ்க்கைக்கோ ஊழியத்தின் வாழ்க்கைக்கோ இந்த இடத்துல இருந்தால் எனக்கு அதுவே கிடையாதுன்னு பலர் நினைக்கலாம். அல்லது உங்கள் சாதாரண வாழ்க்கைக்கே இந்த திருச்சபையில் இருந்தால் அப்படி யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அங்கே போனால் நமக்கு எதிர்காலம் இருக்கும், இங்கே போனால் எதிர்காலம் இருக்குன்னு நினைத்து ஒருவாள் தன் பழைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணால் இது போல நாமும் பல வேலைகளில் அங்கே ஏற்கனவே ஆனால் ஆகாரம் இங்கே தான் இருக்கும். பெத்லேக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? சாப்பாடு. ஆனால் எதிர்காலம் என்ன பண்ணல. அதுபோல எதிர்காலத்தை சிந்தித்து இன்றைக்கு நாம் இருக்க திருச்சபையில் ஒரு உறுப்பினராக இருந்தோம்னால் எனக்கு என்ன இங்கே ஃபியூச்சர், நான் ஒரு விசுவாசியாக தான் இருக்கணுமா, நான் இந்த பங்கில் பெரிய ஆளாக என்னைக்கு இருக்கிறது, மேடையில் ஏறி எல்லாம் என்னத்துக்கு செய்கிறது, மேடையில் ஏறி அன்னைக்கு ரீடிங் வாசிக்கிறது, மேடையில் ஏறி எனக்கு என்னைக்கு உட்காந்து என்ன பெருமைப்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் பலருடைய கனவுகள் இங்கே மட்டும் இல்லை, எல்லா சபையிலும் என்னைக்கு நான் மூப்பராக பிரிவினைத்தில் என்னைக்கு நான் மூப்பராவேன், இல்லை சிஎத்தில் என்னைக்கு நான் செக்ரட்டரி ஆவேன், என்னைக்கு நான் ட்ரெஷரர் ஆவேன். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் எனக்கு எங்கள் ஸ்கோப் இல்லை என்றால் எங்கே எதிர்காலம் இருக்கிறதோ அதை நோக்கி நாம் என்ன பண்ணுறோம் செல்லுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நமக்குள்ளே இருக்கிறது. ஓர்பால் அப்படித்தான் இருந்தால் கடைசியாக எங்கே போனால் தன் தேவர்களிடத்திலேயே திரும்பி என்ன பண்ணால் வாசிப்போம். 16 வாசிப்போம். 16 ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 14 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் எங்க போனா திருப்பியவா பழையபடி தன் தேவர்களை திரும்பி போய்விட்டாளே. இன்னைக்கு நம்மில் பல மக்களும் இந்த கோயில கிடைக்கணும், அந்த கோயில கிடைச்சா அந்த சாமியை பார்த்து, இந்த சாமிக்கு பதிலா அந்த சாமி, எந்த சாமியா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது கொடுக்குற சாமி போதுங்கிற நிலையிலே பல கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார். ஏன் இந்த எண்ணங்கள்லாம் வருதுன்னா, ஏன்னா எனக்கு எதிர்காலம் வேணும், அப்பம் வேணும், சாப்பாடுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு எதிர்காலம் வேணும். 2 முன்னால் வைக்கிறப்ப எதிர்காலம் முன்னிடம் வருது. அங்கே போனேன்னா லைஃப் லாங் ஆதரிப்பார், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், நல்ல ஒரு வருமானம் இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையை நினைச்சு அதை தேர்ந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் தான் யாருடைய கூட்டம் மாதிரி? ஓர்பாலின் கூட்டம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகளும் எந்த மதத்துக்கு உடனே மாறிப்போம். ஆண்டவரை அறிந்த பிறகு, தேவனை அறிந்த பிறகு திரும்பி தன் தேவனிடத்திலே பழைய தேவனிடத்திலே செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை. இப்படிப்பட்ட காரியத்தை யார் தேர்ந்து கொண்டது? ஓர்பால். ஸோ நகோமியின் வழிமுறைகளை பார்த்தோம், 2வது ஓர்பாலின் வழிமுறைகளை பார்த்தோம், அடுத்து ரூத்தின் வழிமுறைகளை பார்ப்போம். 1:16 வாசிப்போம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். என்ன சொல்ற? உம்மை விட்டு பிரிந்து போவதை பற்றி என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். முக்கியமானது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப எந்த தேவனை அவள் ஏற்றுக்கொள்கிறாள்? அந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறனாலே உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் எங்கே தங்குவீரோ அங்கதான் தங்குவேன், நீர் எங்கே சாப்பிடுவீரோ அங்கதான் சாப்பிடுவேன், நீர் எங்கே மரணம் விடுவீரோ அங்கதான் விடுவேன். அப்ப ரூத்தால எதை எதிர்பார்த்து இங்க பெத்லகேம் வந்தாப்ப? உண்மையான தேவன் எங்க இருக்காரோ எதிர்பார்த்து வந்தார். ஸோ நகோமி எதிர்பார்த்தது வேறு, ஓர்பால் எதிர்பார்த்தது வேறு. இவளுக்கு என்ன எதிர்காலம் இருக்குங்க? யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வர்றப்ப யாரும் என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஸோ வாழ்க்கையே கிடையாது, புருஷன் இருக்க போகிறதில்ல, பிள்ளை இருக்க போகிறதில்ல. என்ன கிடைக்கணும்? ஒன்று சாப்பாடு போட்டிங்கன்னா பெத்லகேம்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாப்பாடு போட்டு எப்படியாவது கிடைக்கும். சாப்பாடு ஒன்று தான் இருக்கனால மாமியார் ஒருவர் தான் துணைந்து அவளை என்னவிட பற்றி கொள்ளுகிறான். உன் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி உண்மையான தேவனை அவளிடா ஏற்றுக்கொள்கிறான். இதான் புதிய ஏற்பாட்டு சபையிலே பிரஜாதி மக்களாக இருக்கிற நாம் எப்படி சபைக்குள்ளே யார் வழியாக நுழைகிறோம்? ரூத்தை மாதிரி உள்ள நுழைக்கிறோம். உன் தேவன் தான் என் தேவன் என்று இவர் மோவாபிய தெய்வத்தை வழிபட்டிருந்தவள் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வேற தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டவர்கள் இன்னைக்கு இவர் தான் உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தேவன் மேல் நாம் பிரியமாயிருந்து பற்றுதலாக இருந்து அவரை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் பொழுது ரூத் வழியாக எப்படி பிரஜாதி சபையானது உள்ளே நுழைந்திருக்கு. நாம் எல்லாம் பிரஜாதி சபை. இன்னைக்கு யாருக்குள்ள நுழைஞ்சிட்டோம்?
ஆண்டவர். இதான் அந்த ரூத் புத்தகத்திலே மையமான ஒரு கருத்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உள்ளே நுழைந்தது ரூத் புத்தகத்திலே பிரஜாதி மக்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுமா? ராஜாக்கள் புத்தகத்துக்கும் நீதித்தலைவர் புத்தகத்தின் நடுவே ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கு நடுவே உள்ளே வைத்து ஆசாரிய ஊழியம் இயேசு முடிச்சுட்டு போயிட்டார். போட்ட பிறகு சபைகளின் காலம் இது. ரூத் பிரஜாதியா மக்களாக இருந்த பிரஜாதி ஊழியத்தை உள்ளே நுழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரஜாதி மக்கள் ஊழியம் உள்ளே நுழைகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரஜாதி ஊழியம் முடிஞ்ச பிறகு அடுத்த என்ன இருக்கு? ராஜாக்களின் ஊழியம் இருக்கு. ராஜாக்களுடைய தான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. அது எப்போ நடக்கும் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக சொல்கிறது. வாசிப்போம். நான் பார்க்கிறோம், பல ராஜாக்கள் வந்தார். தானியேல் வந்தார், சரி தாவீது வந்தார். இன்னொரு தாவீது வந்தாரா? தாவீதுக்கு அப்புறம் யாரு? சாலமோன். எலியா வந்தார். இன்னொரு எலியா வந்தாரா? எலியாவுக்கு அப்புறம் யாரு? எலிசா தான் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு யோசேப்பு, ஒரு மோசே வந்தார். மோசே இவர் யாரு? மோசையோட பிள்ளைங்க யாரு? மோசே அப்புறம் யோசுவா. இன்னொரு மோசே கிடையாது. அது மாதிரி இன்றைக்கு யூத்தை போல ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கேரக்டர் ஆண்டவருக்கு கற்றுப்பார். வாசிப்போம். 1:17 வாசிப்போம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். இந்த வாசகத்தை யார் சொல்லியிருக்காரு? ஒருத்தர் புதிய ஏற்பாட்டில் மரணமே அல்லாமல் வேறென்றும் என்னை விட்டேனை இல்ல பவுல். நல்ல கைத்தடுமா? யார் சொன்னது? பவுல். யார் சொன்னது? பவுல். அப்போ பவுல் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவோட வாழ்க்கையை யாருக்கு சொல்லுகிறது? ரூத் சொல்ல. பிரஜாதி சபைகளுக்கு பவுல் அறிவித்த அந்த பவுல் இன்னைக்கு அந்த பவுல் அறிவித்த சத்தியத்தை ரூத் இங்கே மரணமே அல்லாமல் உமக்கும் உமக்கு யாரும் பிரிய வைக்க போறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மகா உன்னதமான அந்த ரூத் ஆனவள் கடைசி என்ன வாசிப்போம். 15 வாசிப்போம். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். அவரிடம் இதோ பார், உன் ஓரகத்தி உன் இனத்தவரை தன் தெய்வங்களையும் பார்த்து திரும்பி போய்விட்டார். அவளை போல் நீயும் திரும்பி போய் என்றால் உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த ரூத்தின் விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம். பிரஜாதி மக்கள் எப்படி சபையாக உள்ளே இருந்து நுழைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அருவருக்கிற ஒரு சந்ததியை கூட ஆண்டவர் உணர்ந்து உள்ள சேர்க்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஒரு திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற ஒரு நிழலாக இடப்பட்டார் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆசாரிய ஊழியம் முடிந்து விட்டது. குருத்துவ ஊழியம் முடிந்து விட்டது இயேசு கிறிஸ்து வழியாக. அடுத்து சபைகளின் காலம் இது. சபைகளுக்கு அடுத்து பிரஜாதி சபைகளெல்லாம் உள்ளே வரணும். உள்ளே வந்துருச்சு. இது முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன இருக்கு? ராஜாக்களின் கலா தான் ஆண்டோட 1000 வருட அரசாட்சி காலம். பிரைஸ் தி லார்ட். இப்ப ரூத்துக்கும் போவாசுக்கும் திருமணம் நடக்குது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் படிச்சிருப்பீங்க. நடந்த பிறகு அவர் ஓபேத்தை பெற்றெடுக்கிறார். பிள்ளையை பெற்றா ரூத். யார் வளர்க்கிறது? வார்த்தைங்க 4:13 வார்த்தைங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, அப்பொழுது பெண்கள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு பிள்ளை பிறந்துச்சு? இதெல்லாம் யாரை பத்தி பேசுறாங்கப்பா? முதுமொழி பேர் பாத்தீங்க. ஊர் மக்கள் நகோமியை பார்த்து, அவர் தாம் யாருக்கு பிள்ளை பிறந்தது? யாருக்கு? ஆனா இப்ப ஊர் மக்கள் யார போய் சொல்றாங்க? ஏன் நகோமி சொல்றாங்க? நகோமியோட பிள்ளை பரம்பரையில் வரலையவா? நகோமியோட பிள்ளை செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு. இப்ப ஆண்கள் பார்த்தா வாரிசு வரும். யாருக்கு? போவாசுக்கு பிறந்த பிள்ளை அது. நகோமியோட மகனுக்கு பிறந்த பிள்ளை இல்லை. இப்ப யாரை போய் எல்லாரும் இது பண்ணாங்க? ஏன் ரூத் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கப்புறம் ரூத் பேர் சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லல? அதுக்கப்புறம்
அதை வந்து அவங்களுக்கு முறைமையா உள்ளவங்க யாரோ அவங்க அது கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் ஏத்துக்கிற உள்ள இல்ல. ஏன் நகோமியை பத்தி பெருசா பேசுறது? ரூத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா மோவாப் நாட்டுல திரும்ப வந்ததுனால. ஆமா, கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்ததுனால. கடைசி வரைக்கும் ரூத்துக்கு தானே கீழ்ப்படிந்தார். ரூத்து பேரை விட்டாங்க. அதுக்கப்புறம் ரூத்தை பார்த்து சொல்லியிருக்கணும். ரூத்தை பார்த்து சொல்லியிருக்கணும் அந்த வார்த்தையெல்லாம். வார்த்தை மாத்திருக்கு. ஊர் மக்கள் ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தாம் அருளி உள்ளாரே. இஸ்ரவேலில் அவரது பெயரும் புகழும் ஓங்கி வளர்வார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு அந்த புகழ் வந்து கிடைக்குது? யார் வளர்க்கிற அந்த பிள்ளைய? நகோமியின் மடியில் அந்த பிள்ளை என்ன பண்ணுது? அப்ப ரூத்தை பத்தி அதுக்கப்புறம் எதுவுமே என்ன பண்ணல, ஏன் பேசல? அவங்க அந்த அடையாளத்துல நான் வந்து உலக பிரகாரமா ஆவிக்குரிய அர்த்தத்தை கேட்கிறேன். ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் கேட்கிறேன். பிரஜாதி எல்லாருக்கும் தெரியும். பிரஜாதி தான் சபையை உணர்ந்து சேர்த்துட்டார்கள். சேர்த்த பிறகு உலகத்தின் பார்வையில் நகோமி இருந்தால், ஆனால் ஆண்டவருடைய மத்திய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் நகோமி பேர் இருக்கா? நகோமி பேர் இருக்கா? அப்ப ஜீவ புத்தகத்தில் யார் பேர் இடம் பெறுதாங்க? புரியலையா? நகோமி பேர் அங்க எழுதுது, ஆனா ரூத் பேர் என்ன பண்ணல. உலக பிரகாரமாக இஸ்ரவேல் கோத்திரம் சொல்லுவாங்க, நீ மோவாப் எப்படி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆவிக்குரிய லெவல் ஏன் ரூத் பேர் சொல்லணும்? அவ பேர் எங்க இடம் பெற்றுச்சு? ஜீவ புத்தகத்தில் பேர் இடம் பெற்றுச்சு. எங்க அது? மத்திய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே போவாஸ் ரூத் இடத்திலே ஓபியத்தை என்ன பண்ணால் நகோமியின் மருமகள் என்று சொல்லல, நகோமியின் மகனோட மனைவி என்று சொல்லல. அங்க யார் சொல்லுது? ரூத். எந்த வேற குலத்து பெண் யாரா பேர் வந்திருக்கா? ஒன்றா? அதெல்லாம் கரெக்டுமா? நான் கேட்குறேன். இஸ்ரவேல் பெண்களுடைய பேர்கள் வேற எங்க? பிரஜாதி பெண்கள் பேர் வேற யாராவது வந்திருக்கா? அதுல ஏன் வரல? சாரல் பேர் வந்துச்சா? ரவிக்கல் பேர் வந்துச்சா? ஏன் உங்க பேர்லாம் வரல? யார் பேர் வந்திருக்கு? மோவாபிய பெண். யார் பேர் வந்திருக்கு? இதான் பிரஜாதி பெண்களுக்குரிய ஒரு பிரஜாதி சபைகளுக்குரிய ரூத் ஒரு சபையாக பார்க்கப்படும். ஆவிக்குரிய ஒரு சபை, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஊழியர்களுக்கு ஒரு சபையாக பார்க்கப்படுது. சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சபை அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை நினைவு காட்டுறதுக்காக ரூத்தை காட்டு. அந்த ரூத்தின் பேர் தான் இடம்பெற்றதை ஒழிய ரூத்தை வளர்த்த ஓபியத்தை வளர்த்த நகோமியின் பேர் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணல, இடம்பெறவில்லை. பிரைஸ் தி லார்ட். நாகோமியின் மருமகனான ரூத் என்று குறிப்பிடவில்லை. நகோலியின் பேரனாகிய ஓபியத் என்று குறிப்பிடவில்லை. போவாத்துக்கும் ரூத்துக்கும் பிறந்த ஓபியத் என்றுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டிய ஒரு சபை பிரஜாதிகளுடைய சபை. எந்த சபை இன்றைக்கு? புரியல கேள்வி. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டிய புறையினத்து மக்களால் உள்ள ஒரு சபை. எந்த சபை இன்னைக்கு? நாம் தான் அந்த சபை. புரியல கேட்கிற கேள்வி. புறையினத்த மக்கள் இஸ்ரேல் மக்களை விட்டு மற்றவங்க எல்லாம் புறையினத்த மக்கள் தான். இஸ்ரேல் மக்கள் மீது எல்லாருமே யாரு? புறையினத்து. நாமெல்லாம் புறையினத்த மக்களாக இருந்து யாரை ஏற்றுக்கொண்டோம்? எப்படி ரூத் ஏற்றுக்கொண்டா அது மாதிரி ஏற்றுக்கொண்டோம். அப்ப இந்த ரூத்தினுடைய ஒரு சபை ஏற்பட்டிருக்கான்னு இருக்கு. சபையினோட நீங்க ஆர்சி சிஎஸ்சி இது மாதிரி பாக்குறீங்க. அந்த விதத்தில் நான் பேசுறது ரூத் மாதிரி ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ள கும்பலை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு மாலை கூட திரும்பி போன கூட்டம் இல்லை. நகோமியை போல ஆசீர்வாதத்துக்கு தேடுற கூட்டத்தை இல்லை. ஆண்டவர் தான் வேணும் தேடி வந்த அந்த கூட்டத்தை நான் பார். அவள் உலகத்தின் மூலம் ஆசிரியப்பட்டானா இல்லையா? ஆசிரியப்பட்டானா? பட்டானா இல்லையா? எப்படிப்பட்ட ஆளை கணவன் திருமணம் செய்தார்? அந்த ஊர்ல இருந்த பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். யாருக்கு? நகோமிக்கு தூரத்து சொந்தக்காரர். பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டாளாவா? யார் வளர்த்தா பிள்ளைய? ஊரெல்லாம் வந்து போற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மகா மகிமை ரூத் பேர் சொல்லப்படாவிட்டாலும் ரூத்துக்கு அங்கே ஒரு மகிமை இருந்தது. அந்த மகிமை எங்கே வெளிப்படுதுன்னா புதிய ஏற்பாட்டில் ரூத்தின் பேர் அங்கே இடம்பெறுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ரூத்தை சுற்றி உள்ள கிறிஸ்தவ சபையாக நான் இருக்கிறேனா? ஓர்வாள் போல இருக்கிறேனா? நகோமியை போல அப்பத்தை தேடுவனாக இருக்கிறேனா? ஓர்வாள் போல வாழ்க்கையை ஃபியூச்சர் ஒன்று தேடுவனாக இருக்கிறேனா? அல்லது யாரு ரூத்தை போல ஆண்டவர் விட தேடுவனாக இருக்கிறேன்? 3 வகையான கிறிஸ்தவர்களையும் 3 வகையான ஊழியர்களையும் 3 வகையான சபைகளையும் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம். நாம் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் ஆசீர்வாதத்துக்காக இருக்கிற கிறிஸ்தவன் பலர் உண்டு, பலர் கண்டிப்பாக உண்டு.
எதிர்காலம் வேணும் என்பதற்காக உள்ள கிறிஸ்தவர்கள் பலர் உண்டு. ஆண்டவர் தான் வேணும் என்று தேடுகிற கிறிஸ்தவர்கள் பலர் உண்டு. ஆண்டவர் தான் வேண்டும் என்று தேடிய அந்த மோவாவை பெண் எவ்வளவு பெரிய மாட்சிமைப்படுத்தப்பட்டால் அவளுக்குள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் இனிமேல் பழைய ஏற்பாடு யார் படிக்கிறாலும் புதிய ஏற்பாடு படிக்கிறவங்க யாரும் இந்த ரூத்துன்னு கேட்பாங்க. இந்த ரூத்து புத்தகம் 4 இருக்கிற ரொம்ப சின்ன அதிகாரமாக இருக்குது பழைய ஏற்பாடு. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட மேன்மையை ஆண்டவர் இங்கே என்ன கொடுத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். நகோமியின் பேருக்கப்ப நகோமி பேர் இந்த ரூத்து பேர் எடுபட்டது. மோசே மலை மேலே கையை உயர்த்திட்டு இருந்தார். சண்டை போட்டது யாரு கீழே? யாராவது யோசுவா பற்றி சொன்னாங்களா? வெரி குட். நல்லா சண்டை போட்டு சொன்னாங்களா? யாரை பார்த்தாங்க? மோசையை தரிசிக்க எல்லாம் போவாங்க கூடாரத்துக்குள்ள. வாசல்ல யார் உட்காந்துருப்பா? யோசுவா உட்காந்து. யாராவது அவனை பார்த்து ஒரு வணக்கமா சொன்னானுங்களா? எல்லாம் யாரை பார்க்க மாட்டாங்க? மோசையை பார்க்கணும். உடனே யாருமே கண்டுக்கல. மோசே மறித்து போனார். ஆக்சுவலாக போனால் ஆரோனின் புதல்வர் தான் அடுத்த யார் இன்சார்ஜா வந்திருக்கணும். ஏன்? மோசைக்கு மூத்தவர் தான் ஆரோன் சகோதரன். அவருடைய பிள்ளைகளை யார் வந்திருக்கணும்? வழிநடத்த வந்து. இல்லை மோசையுடைய பிள்ளைகளை வழிநடத்த வந்திருக்கணும். ஆனால் யார் வழிநடத்தி வந்தது? ஏன்? ஆசாரிப்பு கூடத்தை அவன் காத்திருந்தவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மக்கள் உங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னு நினைக்காதே. மக்கள் உங்களை பார்த்து நீ எல்லாம் பெரிய ஊழியக்காரனா, நீ எல்லாம் பெரிய விசுவாசியா, நீ என்ன பெரிய சாட்சிட முடியுமா, இதெல்லாம் இவங்க தான் பெருசு அவங்க தான் பெருசு, நீ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கவலைப்பட. யோசுவா அப்படிதான் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். உதாசீனப்படுத்தப்பட்டான். எல்லாரும் மோசையை பார்க்கறோம், அவனை பார்த்துட்டு வெளியே தான் போவாங்க. யோசுவா மோசை மலையில கையில் நோக்கி ஜோமனவே எல்லாம் அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரை பார்க்கல? கஷ்டப்பட்டு சண்டைப்பட்ட யோசுவா யார் என்னவில்ல வாசலில் இருந்து அவனை யாரும் பார்க்கல. எல்லாம் உள்ளே இருந்த மோசையை பார்த்தாங்க. ஆனால் மோசைக்கு பின் வழிநடத்த போறவங்க எல்லாரும் யாரும் வந்து பார்த்தாங்க. நான் மோசையோடு இருந்தவங்கள உம்மோடு கூட நாங்கள் உன் சொல்லுக்கு இப்படியா அப்படி நாங்கள் பிரசன்னு சொல்லவே நீ சொல்லுகிறது அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம்? கர்த்தர்களோடு இருப்பார் என்று என்ன பண்ணாங்க? எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருமுகமாக யாரை ஆசீர்வதித்தார்கள்? அது வரைக்கும் யோசுவா என்ன பண்ணார்? காத்துக்கொண்டே பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு ஜெயிலில் இருந்தார். போத்திபார் அரண்மனையில் இருந்தார். ஜெயிலில் இருந்தவரைக்கும் எவனா கண்டுட்டானா? கனவை விளக்கம் சொல்ல அவனா கண்டுட்டானா? ஆனால் ராஜாவுக்கு ஒரு விளக்கம் தேவைப்பட்டவனா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அதனால நீங்கள் வனாந்திரத்துக்கு செல்லும் பாதைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பாதைகள் இருக்கும். ரூத் எப்படித்தான் பிள்ளையை பற்றி உடனே நகோமியை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யாரை பற்றி பேசல? அது மாதிரி ஒரு பெரிய காரியம் தான் உங்களை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் சார்ந்திருக்க திருச்சபையை பற்றி பேசுவாங்க, இல்லை உங்கள் மேலே இருக்க ஊழியக்காரை பற்றி பேசுவாங்க. உங்களை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு காலம் ஒரு யோசேப்பு காத்திருந்தார். அன்றைக்கு என்னாரு? பார்வோனின் 2ஆம் ரதத்தில் ஏறி போனார். போத்திபார் வீட்டு முன்னால போனார். யார் வந்து முட்டி போட்டா வந்தாங்க? போத்திபாரும் வரதும் மனைவி வந்து முட்டி போட்டாங்க. ஏன் முட்டி போட்டாங்க? நான் தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு காலம். பஞ்சம் வந்துருச்சுன்னு யோசேப்பு கைதியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓடலை. ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரனை விடுதலை பண்ணியிருந்தா வெளியே வந்து அடிமையாகத்தான் யார் இருந்திருப்பா? யோசேப்பு இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லும் காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய காலம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தாவீது காத்திருந்தான் 13 வருடங்களாக ராஜாவாக ஆடுது. சவுலால் துரத்தப்பட்டு விடுங்க. எதுக்குடா அந்த வேலைன்னு சொல்லிட்டு ஐயா ஓடி போய் தொலைல. எதுக்கு? ஆர்டர் கொடுத்த பணியை செய்வதற்கு இடர்கள் கண்டிப்பா வரும். அவன் கேவலப்படுத்தப்படுவோம், அசிங்கப்படுத்தப்படுவோம். இப்படித்தான் ரூத்துக்கும் நடந்தது. ஆனால் அவன் தேவனை உறுதியானபடா பற்றி கொண்டான். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு சபையை சேர்ந்தவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ கூட்டத்தை சேர்ந்தவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்குமாறு ஆண்டவர் நமக்கு இதை ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த காலம், காத்திருக்கும் காலம் என்பது, வனாந்தரத்தின் பாதை என்பது எல்லோருக்கும் உரிய ஒரு காலம். எனக்கு இந்த சபையில் இருந்தால் எனக்கு கஷ்டம், அந்த சபைக்கு போனால் நல்லாயிடும். இந்த வீட்டில் இருந்தால் தான் கஷ்டம், அந்த வீட்டில் தான் நல்லா இருக்கும். இந்த தொழில் செய்கிறனால தான் கஷ்டம், அந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வேலை செய்கிறனால கஷ்டம், அந்த இடத்துல வேலை போட்டால் நல்லாயிருக்கும். இந்த தெருவில் குடியிருந்தாலும் நஷ்டம், அந்த தெருவுக்கு போயிட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் உங்களை எங்கே இருக்க வைத்திருக்கிறாரோ அங்கேயே நீங்கள் எங்கே இருந்தாலும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் காத்திருப்பு காலம் என்று ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எப்படி ரூத் எப்படி இருந்ததோ ஆண்டவரையை பற்றி கொண்டதாலே ஓர்பாளுக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை, நகோமிக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைத்தது? அவள் பெயர் ஜீவ புத்தகத்தில் என்ன விடுது? அதனால் நீங்களும் நானும் நல்ல விசுவாசிகளாக, நல்ல ஊழியக்காரராக ரூத்தை போல கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது பிரச்சனை எல்லாம் வரும். எதுவுமே வராதுன்னு சொல்ல, பாரங்கள் இருக்கும், சுமைகள் இருக்கும். ஆனால் எங்கே ஆண்டவர் உங்களை இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல பஞ்சம் வந்துருச்சுன்னு அங்கேயும் ஓடாது. கஷ்டம் வந்துருச்சுன்னு அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அலையாது. ஆண்டவர் எங்கே வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த இடத்துல வைத்து தான் உங்களை என்ன பண்ணுவாரு? எகிப்தில் வைத்து தான் கூட ஆசீர்வதிச்சார். யோசேப்பு ஆசீர்வதிச்சாரா? எகிப்திலே வச்சு என்ன பண்ணாரு? தானியேல் காலத்தில் அவன் கனவுக்கு விளக்கம் கட்ட உடனே
மன்னன் யார் காலில் விழுந்தான்? யார் காலில் விழுந்தான்? தானியேல் காலில். ஏன் அப்படிப்பட்ட கனவுக்கு விளக்கத்தில் தேசத்தில் யாரையும் அவன் அடிமைப்படுத்த பாபிலோனிய தேசத்தில் கொண்டு அடிமைப்படுத்த கொண்டு வந்த ஒரு அடிமை. அவன் காலில் போய் யார் விழுந்தது? அவர் ராஜாக்களின் கால்களை விட வைப்பவராக இருக்கிறார். யோசுவா கொண்டபடி எல்லார் மக்களும் மோசையோ நாங்கள் என்ன செஞ்சோமோ உமக்கும் செய்வோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து உறுதிமொழி கொடுத்தது போல நம்மையும் தேவன் மக்கள் மத்தியில் உணர்த்துவார். ஜீவ புத்தகத்துக்கு பேர் என்னப்படா உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். 3 சபைகளை பார்த்தோம். என்ன சபைகள்? நகோமியின் சபை, ஓர்பாலின் சபை. இன்னைக்கு நான் எந்த சபையில் இருக்கிறேன்? அங்கும் இங்கும் ஆசீர்வாதத்துக்கு அலைவோனாக இருக்கிறேன்னா? வாழ்க்கை வேணும், ஃபியூச்சர் வேணும்னு சொல்லி ஃபியூச்சர் தேடி ஓடுவேனா? ஆண்டவரை தேடி ஓடுவேனா? 3 ரூத் ஆண்டவரை தேடினார், ஓர்பால் எதிர்காலத்தை தேடினார், நகோமி அப்பத்தையும் சாப்பாட்டையும் தேடினார். நீங்கள் யாரை தேடுவனார்கள், எதை தேடுவனார்கள் அறிந்து ரூத்தை போல 3 வகையான பெண்கள் நமக்கு காட்டும் சத்தியம். இந்த ஊழியர்கள் இன்றைக்கு இப்படித்தான் இந்த தேசத்தில் இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ரூத்தின் பேர் ஏன் எழுதப்படவில்லை என்றால் அந்த புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் எழுதப்படவில்லை. அதோட முடிஞ்சு போச்சு சபைகளின் காலம். ரூத்து பேர் ஏன் வரலன்னா அதோட என்னாச்சு? சபைகள். அதுக்கப்புறம் ராஜாக்களின் காலம் வருது. ராஜாக்களின் காலம் என்றால் ஆண்டோட 1000 வருட அரசாட்சி வருது. அந்த அரசாட்சி வர்றப்ப அதுக்கு முன்னாலே சபைகள் என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ ரூத்து பேர் ஏன் வரலன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டா, முடிஞ்சு போச்சு. அவளுடைய ஊழியம் அதோட, சபை ஊழியங்கள் அதோட முடிஞ்சு போயிடும். குருத்துவ ஊழியம், சபை ஊழியம், அடுத்தது ராஜரீக ஊழியம். இந்த ராஜரீக ஊழியத்தை போறதுக்கு முன்னால சபைகள் என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நகோமி என்ன பண்ணல? எடுத்துக்கொள்ளப்படவில்லை. யார் எடுத்துக்கொள்ளப்பட்டாலுங்க? ஏன்னா அவள் தான் தேவன் மேல் அந்த பற்றுகளோடு இருந்தார். இந்த சிந்தனைகளை வைத்து கேட்ட இறை வசனங்களை தியானித்து இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை ஒரு நிமிடம் மீண்டுமாக அதை தியானித்து ஆண்டவரிடம் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நாம் இருக்கிற காலத்திலே நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினாரே. நாம் யாரை போல் இருக்கிறோம்? நகோமியை போல் இருக்கிறோமா? ஓர்பாலை போல் இருக்கிறோமா? அல்லது ரூத்தை போல் இருக்கிறோமா? இது ஒரு டெஸ்ட் நமக்கு. இன்றைக்கு அதற்கு நாம் சரியான பதில் எழுத வேண்டுமே. நகோமி ஒரு ஆசீர்வாதமான தேசத்தில் இருந்தார். பெத்லகேம் என்ற அப்பத்தின் வீடாகிய வீட்டில் இருந்த போது கூட பஞ்சம் வந்தவுடனே ஊர் விட்டு ஊர் சென்றாலே. அப்படி என்றால் பஞ்சத்துக்காக, பிழைப்புக்காக ஆண்டவரை விட்டு வெளியே செல்லுவது அது ஆண்டவர் விரும்பும் காரியம் அல்ல. அதனால் அவள் வீட்டில் நடந்த காரியங்களை நாம் படித்திருக்கிறோமே. கணவன் இறந்து போனான், பிள்ளைகளுக்கு அதே ஊரில் திருமணத்தை பண்ணி வைத்தால், ஆனால் 2 மகன்களும் இறந்து போனார்கள், 2 மருமக்களும் விதவைகளானார்கள். இது ஒரு நமக்கு ஒரு பாடமாக ஆண்டு வெளிப்படுத்துகிறாரே. நாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்காக இங்கும் அங்குமாக அலைந்தால் நகோமிக்கு நேர்ந்த துன்பங்கள் நமக்கும் வராது என்பது என்ன நிச்சயமாக இருக்கிறது? அதை அலைய வேண்டாம் என்று ஆண்டு நமக்கு வழிகாட்டுகிறாரே. 2 மருமக்கள் இருந்தார்கள், ஓர்பால், ரூத். 2 பேருமே அதே மோவாபிய தேசத்து பெண்கள் தான். நகோமி அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி எதிர்காலத்தை பற்றி சொன்ன உடனே ஓர்பால் மாமிக்கு முத்தமிட்டு விட்டு திரும்பி சென்று விட்டாள். ரோபால் தான் கடந்து வந்த பாதைக்குள் பின்னால் திரும்பி சென்று விட்டான் தன்னுடைய தேவர்களை ஆராதிக்க. தேவனே இயேசுவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பும் பின்னோக்கி சென்றாள். அதற்கு பிறகு அவனுடைய பெயர் வேதத்தில் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் ரூத் சொன்ன வார்த்தை, உம்மோடு தான் நான் வருவேன், நீ எங்கே தங்குகிறோ அங்கே நான் தங்குவேன், நீ என்ன சாப்பிடுகிறோ அதை நான் சாப்பிடுவேன், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன் என்று மரணம் மட்டுமே அல்லாமல் வேறொன்று நம்மை பிரிக்க முடியாது என்று தேவன் மேல் பற்றுதல் கொண்டவளாக தன் மாமியை பின்தொடர்ந்து வந்தாள். உலக பிரகாரமாக பார்க்கும்போது மாமியை கவனிக்கும் மருமகளாக இருந்தாள் என்று கூட சொல்வது உண்டு. அதனால் அவள் எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லையே. பெத்தேலுக்கு வந்தபோது உணவுக்காக ரூத் அலைந்த பாடுகள் ஏராளம். வயலுக்கு சென்று கோதுமை அறுவடை முடிந்த பின்பு அந்த கோதுமையை பொறுக்கி கொண்டு வந்து சேர்த்துதான் மாமிக்கு சாப்பாடு கொடுத்தார். ஆனால் அந்த மாமியின் சொல் பேச்சை தவறாமல் கேட்டதால் அன்று போவாசனுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்து
போவாஸ் அது பெரிய பணக்காரன், வயலுக்கு சொந்தக்காரன், அவளை திருமணம் செய்து கொண்டார். எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவே என்று பற்றி கொண்டதால், ஒரே நம்பிக்கையோடு இருந்ததால், எதையும் பின்னோக்கி திரும்பி பார்க்காமல், வந்த வழிக்கு பின் திரும்பி செல்லாமல் இயேசுவை நோக்கி முன்னால் எடுத்து சென்றதால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியதே. வயலில் கோதுமையை பொறுக்க சென்றவள் வயலுக்கு சொந்தக்காரியாக மாறினாள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அது மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை செல்வத்தை உடனே பெற்றுக்கொண்டாலே. இதனால் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றின் பகுதியில் மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரத்தில் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விரும்புகிறாரே. ரூத்தை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? எவ்வளவு வைராக்கியமாக இருந்தால் கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டம் இருந்தது, உணவுக்கு பஞ்சம், உடன் பேசுவதற்கு கணவன் என்று ஒரு ஆள் இல்லை, விதவை கோலம், மாமியை கவனிக்க வேண்டும் என்ற பொறுப்பு, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் பொறுப்புகள் இருந்த போதும் அவள் தைரியமாக விடாப்பிடியாக உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று இருந்ததால் ஆண்டவர் கொடுத்த அளவில்லாத ஆசீர்வாதத்துக்கு அவள் சொந்தக்காரியாக மாறினது மட்டுமல்லாமல் இயேசுவுக்கு ஒரு கொள்ளுப்பாட்டியாக மாறுகிறாளே. எவ்வளோ பெரிய பாக்கியவதியாக ரூத் மாறினாள். அந்த ரூத்தை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறாரே. அவள் இயேசுவை நோக்கி பார்த்ததால் அவள் அவமானம் அடையவில்லை. அவள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்தாரே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க பார்க்க எங்கள் முகம் பிரகாசம் அடையும் என்று சங்கீததாசனும் சொல்லுகிறாரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்று. இதற்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக மாற உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு பின்தொடர்ந்து வர எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும் ஆண்டவரே. பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் உமக்காக உம் பணிக்காக உம்மை நோக்கி வரக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் தொடர்ந்து ஓட எங்களுக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும் அப்பா. எத்தனை போராட்டங்கள் வந்த போதும் ரூத் வைராக்கியமாக நின்றது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக இருக்க, எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. எப்படி ரூத் வைராக்கியமாக இருந்தாலும் நாம் அது போல இறுதி வரை ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்க அந்த உள்ளத்தை, மனப்பக்குவத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? வைராக்கியமா கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் வைராக்கியம். பவுல் சொல்வாரே, கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. ஆண்டவருக்குள் நான் மேன்மை பாராட்ட அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அப்பா நான் உமது பிள்ளை ஆண்டவரே, உமது பிள்ளை அப்பா. என்ன திட்டத்திற்காக, என்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம், அதற்காக அந்த பூமிக்கு அனுப்பினீரோ அதை நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தாரும் ஆண்டவரே. வல்லமை தாரும் அப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை அனல் மூட்டி எரிய விடுங்கப்பா, எரிய விடுங்க ஆண்டவரே. உமது பிள்ளையாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, உமது பிள்ளையாண்டவரே. நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எப்படி இந்த ரூத்தின் புத்தகம் மத்திய நற்செய்தியில் எழுதப்பட்டதோ இதோ இதே போல எங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டுமே. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் மட்டும்தான் பரலோகத்துக்குள் நாங்கள் செல்ல முடியும். அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவின் வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தாவே எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிற ஆண்டவரே, ஒப்பு கிடக்கிற ஆண்டவரே.
உமது கரம் எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்துமாய் செபிக்கிறோம் ஐயா. உமது வல்லமையில் பிரசன்னம் எங்களை வழிநடத்துமாய் ஒப்பு கிடக்கிற மாட்டவரே. கர்த்தர் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே எந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அடக்கிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லால சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆம் தகப்பனே, வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் வந்து நீர் எங்களை கரம் பிடித்து வல்லடத்திறமாய் மது கருத்தில் புகழக்கமையா. உமது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று நாங்கள் வைராக்கியமாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்ட தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துறமையா. இந்த நாளிலும் அந்த ரூத்தை போல நாங்கள் எப்படி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்தினரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமையா. நன்றியோடு வைத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கைகளையும் ஆண்டவருக்கு ஜெபிப்போம். உம்முடைய தேவனராமலுக்கு வேறே தேவன் இல்லை. உம்மை பற்றி பிரிந்து செல்வது பற்றி என்னிடம் நீ பேச வேண்டாம். நீ தங்குமிடமே என்னிடம். நீ மரணமடையும் இடத்தில் தான் நானும் மரணமடைவேன். உன் தேசம்தான் என் தேசம். இதை மனதில் வைத்து இதன் மூலம் நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிப்போம். அவளுக்கு அப்பமும் கிடைத்தது, சாப்பாடும் கிடைத்தது, கணவனும் கிடைத்தான், பிள்ளையும் கிடைத்தது, வாழ்க்கையும் கிடைத்தது, ஜீவபுத்தத்திலே பேரும் கிடைத்தது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேண்டுமென்று கையிலேந்தி ஆண்டவருக்கு ஜெபிப்போம். நகோமி போல அப்பத்தை தேடி அலைய வேண்டாம். ஓர்வாளை போல வாழ்க்கையை தேடி அலைய வேண்டாம். ரூத்தை போல ஆண்டவரை தேடுவோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அந்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபைகளிலே இருக்கின்ற நகோமியின் ஊழியங்கள், ஓர்வாளின் ஊழியங்கள், ரூத்தின் ஊழியங்களை பற்றி எங்களுக்கு எடுத்துரைத்தேன். நாங்கள் எல்லாம் ஒரு ஊழியக்காரர். எப்படிப்பட்ட ஊழியத்துக்கும் எப்படிப்பட்ட விசுவாசம் வாழ்கிறோம் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். துதி ஆராதனை சுகந்த வார்த்தையாகும் ஆரம்ப ஜெபத்தை பாம்படி பண்டாட்டையும் ஏறெடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். மற்ற மக்கள் ஒவ்வொருவரும் ரூத்தை போல உம்மை பற்றிக்கொள்ள பிள்ளைகளாக அதன் மூலம் அப்பத்தையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி உமது கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்லுவோம். ஆண்டவரையே மாதத்துடைய வாக்குத்தம் குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தத்து முகத்துடைய பிரசனமாய் உனக்கு சமாதானம் கட்டிடுவார். தனிப்பட்ட வாக்குத்தம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வபாவம் வருவாங்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே எல்லாருக்கும் பிரைஸ்தலார். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.